முதல்ல கண்ணாடி கழட்டுங்க. ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்க நீங்க பாட்டு இடிக்கிறீங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு? சோத்து தான் திங்கிறீங்க. லைட் எல்லாம் போடலையா? அண்ணே அண்ணே எல்லாம் போட்டுருக்கு. நீங்க இந்த கண்ணாடியை கழட்டுங்க. அட கொய்யால. ஆமா. இப்படிதான் இது என்ன கண்ணாடி இது? இந்த உங்க கண்ணாடி தாத்தா கண்ணாடி தானே? கண்ணாடி ரகசியம் தெரியாது உனக்கு. என்ன ரகசியம்? இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினது. என்ன சொல்றீங்க? எக்ஸ்ரே கிளாஸ். அப்படினா இந்த கிளாஸை போட்டு பார்த்தா உடம்புல ஒட்டு துணி இருக்காது. எங்கிட்டு திரும்பினாலும் தெரியுதுமா? எங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. பார்த்துட்டேன். எதை பாத்தீங்க? உனக்கு சந்தேகம் வந்தா நீ போடு. நான் 1 2 போடல, நிறைய ஐட்டம் போட்டுருக்கேன் தெரியுமா? இல்ல அதனால உங்களுக்கு தெரியாது. எல்லாமே குலேஷ் ஆயிரும் இந்த கண்ணாடியில. நீ சந்தேகம்னா போடுப்பா. என்னங்க மிருதங்கார அப்படியா? ஏன் மிருதங்கார அப்படியா கேக்குறியா? அவன் தான் உனக்கு சொல்லிருக்கானா? அவருக்கு தான் தெரியும் எல்லாம் உண்மையா. எங்க போற மாதிரி அத்தா ஏமல வந்து ஏறத்த மாதிரி வந்து ஏறிய. ஏறுவேன். அது இருக்கே உனக்கு? ஏறுவேன். சோத்து போய் சுண்ணா பதிக்கிறியா? எதையும் தின்னுட்டு போறேன். உனக்கு தேவையா? ஏமல இடிச்சா பேசதான் செய்வேன். இடிக்கத்தான் செய்வேன். நான் பேசதான் செய்வேன். பேச வாயில ஓடி பேசுவா கண்ணா தெரியாம இடிச்சு விட்டேன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ஒன்னும் மலங்க பைய கிடையாது. ஐயோ வேணும்னு தான் இடிச்சேன். என்ன பண்ணுவ? நீங்க இடிச்சிட்டு போவீங்க, உங்களை சும்மா விடுவேன். நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற ஆளு கிடையாது. நீங்க நினைக்கிற ஆளு கிடையாது. நான் அடிப்பேன். நீ நினைக்கிற ஆளு கிடையாதுன்னா நான் யாரை நினைக்கிறேன் உனக்கு தெரியுமா? ஓ ரொம்ப பேசுறியா நீ? நீ நினைக்கிற ஆளு கிடையாதுங்கற. நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாது. அதுக்கு வேற ஆள பாரியா? ஆளை பார்த்து ஏற பண்ணாத. கோளார பாரு கோளார பாருல எவனு சொல்லிட்டு. அண்ணே இல்லையா? அட்வான்ஸ் கொடுக்கும்போது என் தம்பி பிரபு சொல்லியிருக்கான். என்ன சொல்லிருக்காப்ல? இன்னைக்கு ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் சாந்தி தானே உன் பொண்டாட்டி. ஆமா. நீ என்ன வேணா பண்ணிக்கனே அப்படின்னு சொல்லிருக்கான். எனக்கு அட்வான்ஸ் சொல்லி தான் கொடுத்திருக்காப்ல. என்ன தெரியுமா? 9 மணில இருந்து அரிகர் தான் நீ வச்ச ஆளு. நீ என்ன சொன்னாலும் கேப்பாப்ல, செய்வாப்ல, பண்ணுவாப்லன்னு சொல்லி தான் கூட்டி வந்திருக்காப்ல. செய்வாப்லன்னு சொன்னாப்ல. அண்ணே நான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உனக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஆமா. ஆனா சொன்னேன் ஒரு வார்த்தை மட்டும் அந்த புள்ள மறைக்குது. என்னது? அரிகர அண்ணே என்ன வேண்டாலும் செய்வாப்ல. நீ என்ன சொல்றியா செய்வாப்ல. நீ செவனேன்னு படுத்துக்கன்னு சொன்னேன். அப்ப ஏன் படுக்க மாட்டேங்குது? நல்ல ஏஜென்ட் சொல்லிருக்காருலமா. இல்ல பிளான் பண்ணி பேசுறீங்களா? அவதிப்படு. யோ சீப்படு. சிரமப்படு. இழுத்து வச்சு அறுத்து தெரிஞ்சுக்க. பாடுமா. பாடு. இழுத்து வச்சு அறுத்து தெரிஞ்சுக்க. சாப்பிடு. எத? நீ சாப்பிடியா? ஒரே நாயிட்ட அறுத்து போடியா? என்ன அடிச்சுக்க மனசுல நீ? அது அவ்வளவு அசால்ட்டா தெரியுதா? என்ன அசால்ட்? சரா போயான்னு தெரியும். போயான்னு இல்ல. என்ன? ஆளை காட்டு போறேன். ஏன் இப்படியே போ, இப்படியே போ, இப்படியே போ. சும்மா இருக்கவன போன்னு இல்ல. இப்ப நான் யார்ட்டையாவது போகணும். எதுக்கு? உன்ன ஆளை காட்டு. ஏன் ஆளுகிட்ட தான் போவியா? சும்மா போவியா? உன்ன ஆளை காட்டு. இல்லன்னா நீ வா. ஓ மூஞ்சி மகர பேத்துறத தெரிஞ்சுக்க. ஏன் போயாச்சுனா ஆளுகிட்ட தான் போவியா நீ? ஏன் சும்மா வழியில நடந்து போக தெரியாதா? எந்த வழியா வந்த அந்த வழியா போயிரு பாப்பா. ஞாபகத்துல வச்சு. நான் செஞ்சிரேன் தெரிஞ்சுக்க. வேலை மிச்சம். நீயே செஞ்சா எனக்கு வேலை மிச்சம். நமக்கு என்ன ஆட்டாங்கல் சுத்துறான்னா குளவிக்கல் சுத்துறான்னு. யாரு? மாவு அரைக்கணும் அவ்வளவுதான். கொலை செஞ்சிருவேன். கொலை 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 செஞ்சிருவீங்களா? நீங்க செய்யுங்க பாக்குறேன். ஐயோ வாய பாரு. முகர கட்டை வச்சுட்டு கொலை செஞ்சிருவாங்களா? ஐயோ உன்னை எல்லாம் 3 மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ நீ எல்லாம் அங்க பாரு கிழக்க போற நரம்பையும் வடக்க போற நரம்பையும் விட்டு நடுவுல உள்ள நரம்பை உருவி எடுத்துருவேன். அந்த மாதிரி ஒன்னை உருவி எடுத்துருவேன் தெரிஞ்சுக்க. நிதானமா சொல்லு. கிழக்க போற நரம்பு வடக்க போற நரம்பு 4 பக்கம் போற நரம்பை விட்டுட்டு எங்க நரம்பு போகுது சொல்லு பாப்பா. 4 பக்கம் ஓடுது. அதுல நடுவுல உள்ள நரம்பை உருவி எடுத்து தெரிஞ்சுக்க. அந்த நரம்பு உருவி என்ன செய்வ? அத மொத்தம் உருவ. அது எதோ செய்யுது. நான் எதோ செய்றேன் உனக்கு என்னயா? ஏய் செய்யல. என்கிட்ட வந்தேனா அப்படியே செய்வேன் நானு. வாய் அடங்கி பேசு. நீ வாய் அடங்கி பேசியா? பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது. இந்த கை நீட்டி பேசலாம் என்கிட்ட வேணா வேற எடுத்து வச்சுக்க. கைய நீட்டாம இப்படி சும்மா வாயால பேசு. வாய் இருக்குல. ஆண்டவன் கைய படைச்சதை நீட்டி பேசத்தான். எதுக்கு? அதுக்காக ரொம்ப நீட்டாத. ஆணவமா பேசாத. ரொம்ப துப்புரா பேசு ஆம்பள. அடங்கல போக முடியாது. என்ன செய்வ நீ? நா ஆம்பள. ஐ சாரி ஆம்பள. அவசரப்படாதீங்க. காண்டாக்ட் பேசுனதுக்கு இது நான் என்ன மிரட்ற? என்ன மிரட்ற? சண்டியர் மாதிரி வர்ற. சண்டியர் தானங்க. என்ன போட்டு அமுக்குனாலும் மேல படுத்தனா பிறண்டு எந்திரிக்க முடியாது உன்னால. அரே சா போய் அவன தெரியும். நீ உருட்டாலும் சரி அரட்டனாலும் சரி சப்பா காண படுத்துக்குற மேல. அப்படியே தான் கிடக்குற வழியே கிடையாது. ஐயா ரோலர் ஏறன மாதிரி.
சதா போய் அவனும் தெரியா சவுடால் பண்ணிக்கிற நானும் நீ ரொம்ப சௌரியம் பேசிட்டு இருக்க. ஏய் அது தப்பு, என் மேல தப்பு. என்ன சொல்றீங்க? ஒத்துக்க. என் மாப்பிள்ள சொன்னேன். என்ன சொன்னாப்ல? காளீஸ்வரன் என்ன? வேண்டாம் மாமா, உனக்கு இந்த பிள்ளை செட் ஆகாது. என்னது? ஏன்னா அது இங்க கேக்குறிய சொன்னா குண்டி பெருத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னேன். ஓ நான் கேட்கல, இன்னைக்கு அவதிப்படுறேன். உன்னோட என்ன குண்டி பெருத்திருக்க? யாயா குண்டியா பாக்குற? என் மூஞ்ச பார்த்து பேசியா? என்ன போய் சொன்னா உன்னை விட ஆ? உன்னை விட எனக்கு குண்டி பெருத்திருக்காங்க கேட்கறியா? ஆமா. அப்ப நம்ம 2 பேரும் குண்டியும் காட்டுவோம். எதுக்கு? ஓ யாரு குண்டி பெருசுன்னு ஊர் மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். ஆமா குண்டி போட்டி யோ வச்சிருக்கீங்க. நீ குண்டி பெருசான்னு கேக்குறதா வந்தியா நீ இந்த நீ ஊருக்கு? சொன்னீங்க உன்னதை விட எனக்கு பெருசான்னு கேட்டில. அப்ப நீ சொல்றதுக்கு நான் பதில் சொன்னேன் நானு. அப்படி அவரு நான் என்னத்துக்கு நான் வந்துக்கிறேன்? போயா. யாருக்கு பெருசுன்னு பாத்து கொடுவா. ஓ நடுவர் யோ தெரியாம கேக்குற. என்ன உன் குண்டி? நம்ம மாப்பிள்ள செல்லுல வீடியோ எடுக்க ரெடி ஆயிட்டா. ஏன்னா மாப்பிள்ள யூடியூப்ல ஏற்கனவே 2 பக்கம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு சங்கத்துல போய் பாப்போம். ஒரு குண்டிக்கு ஒரு வீடியோ. விளையாட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டீங்க. ரொம்ப பேசுறே நீ. சரி, முதல்ல ஒரு ஆண் மகனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சு பழகிக்க. யாரு? என்ன அந்த பங்கீடு பத்தல. நாங்க மரியாதை தான் நின்னுகிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். நீங்க தான் மரியாதை கட்டு நின்னு பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன, பண்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? யார பார்த்து கேக்குற? உங்களை பார்த்து தான் கேக்குறேன். என்னைய பார்த்து பண்பாடு தெரியுமா? உன்னைய பார்த்து தான் கேட்டு நிக்கிறேன் நானு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் தெரியாத உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. ஆ. நம்ம பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? 5 வயசு பையன், ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து போறான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வரான்னு காலை மடக்கணும். தெரியல. என்னத்தா உண்மைதானத்தா? நீ உட்கார்த்தா, உன்னால மடக்க முடியாது எனக்கு தெரியும். பொதுவா சொல்றேன். நாங்களே பார்த்து குடுக்குற ஆனா, மரியாதை உங்களுக்கு. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வாரான்னு காலை நீட்டினான்னா பொம்பளைக்கு திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன பிரபு நான் சொல்றது? ஆமா ஆமா. என்னடி பத்தியா பயந்து ஓடுறாவார். பண்பாடு சொன்னோன்னே பயந்து தெரிச்சு ஓடுறிய. அப்போ உனக்கும் பண்பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பேசி பாரு என்கிட்ட. என்னது? ஹலோ, ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காட்டி ஜான் பிள்ளைக்கு நாங்க மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கோம். 6 மணிக்கு மரியாதை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 5 பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டீங்க. இருடி, என்னமோ 6 மணிக்கு மரியாதை கொடுக்கலன்னு என்னது? என்னது? என்னமோ 6 மணிக்கு மரியாதை கொடுக்கல. 6 மணிக்கு இல்லையா? ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காட்டி ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆண் பிள்ளையா? தெளிவா சொல்லி தொழல. அதே உங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கா? ஓ மை காட். உனக்கு சந்தேகமா இருக்கா? இளமலை. சரி சரி, உனக்கு பண்பாடு தெரியும் நீல? தெரியுமே. நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்றியா? கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? யோ இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, இந்த ஆளு அசிங்கமா கேக்குறாரு, இந்த பிள்ளை பதில் சொல்லி நிக்குது, என்ன காரி துப்ப மாட்டாங்க? ஏண்டி வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்கறது அசிங்கமா? அது என்ன இப்ப பப்ளிக்ல கேட்பாங்க? அப்ப வா ரூம் போட்டு கேட்கறேன். சி போயே, வெக்கமா இருக்கு. ரூம் ஒண்ணு வெக்கத்தை பாரு. ஐயா, எனக்கே இப்ப ரூம்னா வெக்கமா இருக்கு. ஏன்னா ரூம்குள்ள போய் ஒரு வேலையும் கிடையாது. யோ இதே வேலை தெரியா நீ? சரி அதை விடு. இப்ப நான் உன்னை கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்டா அது அசிங்கமா? ஆமா. டீசெண்டா கேட்கவா? டீசெண்டா கேளுங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? படிங்க. அதே தான் இங்கிலீஷ்ல கேட்டேன். 2 ஒண்ணுதான். அப்படியா? உடனே வந்துட்டேன். வந்துட்டியா? என்ன ஊருக்கு வந்த மாதிரி சொல்றேன்? வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். நான் எப்படி நம்புறது? ஏன் என்னை பார்த்தா தெரியல உங்களுக்கு? பார்த்தா எப்படி தெரியும் வயசுக்கு வந்த பிள்ளை வராத பிள்ளைன்னு? அதான் வாயில சொல்லிட்டல. வாயில சொன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? வயசுக்கு வந்துட்டேன். வந்துட்டேன் நான் நம்புறேன். ம். வயசுக்கு வந்திருந்தா உனக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? குச்சி கட்டினாங்களா? என்ன குச்சி? புளியங்குச்சி. குச்சியா? குடிச்சா அதான் குச்சி கட்டுறதுன்னு. கட்டினாங்க. குடிச்சா கட்டினாங்க. குடிச்சா கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏய், குடிச்சா கட்டிட்டு உள்ள விடலையா? இல்லங்க. ஏடி உள்ள விடாம குடிச்சு வெளியே உட்காந்துனாங்க? ஓ அத சொல்றீங்களா? அப்ப நீ எதை நினைச்ச? இல்ல நான் வேற என்ன நினைச்சேன். உன் புத்தி லொப்பத்தனமாவே போகுது. இங்க பாருங்க, நான் எவ்வளவு டீசெண்டா குடிச்சு கட்டி உள்ள விட்டாங்களான்னு கேட்டா, நான் அப்படி ஆள் இல்லைன்னா அப்ப நீ ஏதோ வேற ஏதோ உள்ள விடுறது. அதையே மொட்டை நின்னு கேக்குறீங்க நீங்க? மொட்டையை விட்டானா முடி முளைச்சா விட்டானா எனக்கு என்ன தெரியும்? சரி விட்டா விட்டு போறேன், அதை விட விடு. குடிசைக்குள்ள விட்டாங்க. குடிசைக்குள்ள விட்டாங்க. உள்ள போனேன். ரைட். அப்ப உங்க மாமி தான் குடிச்சு கட்டிருப்பேன். ஆமா, மாமா தான் கட்டினாரு. தாய் மாமே. உங்களை வயசுக்கு வந்துட்டா 1 மாசத்துக்கு குடிசை கட்டி உள்ள வச்சு வீட்டுக்குள்ள விடாம வச்சிருக்காங்களே, அது ஏன்? தீட்டுனால உள்ள விட மாட்டாங்க. தீட்டு நேரத்துல உள்ள விடக்கூடாதா? தீண்ட தகாதவர்கள் என்று எங்களை ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். ஐயோ, திடீர்னு இலக்கணமா பேசுறாளே. தீட்டுன்னா என்ன? திருட்டா?
தீட்டு தீட்டுனா என்னடி? தீட்டுனா ஒதுக்கு இது தொடக்கூடாது. ஏன் தொட்டா என்ன செய்ய? சுடுமா? தொட்டா குளிக்கணும், அதனால. ஏன் குளிக்கணும்? தீட்டு மறுபடியும் தீண்டல் தீட்டு தீட்டு தீண்டல் தீண்டல். முதல்ல தீட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு எப்படி- தெரிஞ்சுக்க. எப்படி சொல்றீங்க? பெண்கள் சடங்காயிட்டா தீட்டுன்னு சொல்றமே, தீட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்காக ஒரு மாசம் அவங்கள கொண்டு தனியா உட்கார வைக்கிறோம்னு இப்ப தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. வயசுக்கு வந்தா மட்டும் இல்ல, மாதம் மாதம் பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்காகும் போது அவங்கள ஒதுக்கி உட்கார வைக்கிற, ஏன் தனியா உட்கார வச்சு ஒரு கையில நாய்க்கு சோறு ஓட்டமா தட்டு தனியா கொடுத்து ஆமா. ஒரு ஓரமா உட்கார வைக்கிறோமே, தொட்டா தீட்டுன்னெல்லாம் அல்ல. அப்புறம் அந்த மாதிரி நேரங்கள்ல பெண்களுக்கு உடல் அசௌகரியமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போ அவங்கள வேலை வாங்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறமே தவிர தீட்டும்ல ஒரு மஷ்ரூம் இல்லை. சரி. தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. நீ வயசுக்கு வந்துட்டீன்னா உன்னை கட்டிக்க போறானே மாமே, அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. எப்படி? பிள்ளை ரெடி ஆயிடுச்சு, பிள்ளை எங்க ரெடி ஆயிடுச்சு, நீ தீட்டு. என்னத்த என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. புரியாத மாதிரி நடிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். நல்ல பிள்ளை, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கணும், அப்பதான் நமக்கு ஒரு வேகம் கிளம்பும். நீங்க என்ன சொல்லுறீங்க? அதாவது நீ வயசுக்கு வந்துட்ட, ஆ. அவனை தீட்டுனா அவன் புத்தியை தீட்டணும். ஓ. இனி இந்த பிள்ளைய வச்சு நம்ம எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி மிச்சம் பண்ணணுங்கிற புத்தியை தீட்டுறதுக்காகத்தான் அவனை தீட்ட சொன்னாங்களே தவிர உன்னைய தீட்ட சொல்லல. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, செத்த வீட்டுக்கு போனா தீட்டுங்கிறீங்க. ஆமா. செத்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்றமே, ஏன்? தீட்டு. தீட்டு. அதானே? ஆமா. உனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. தீட்டு தீட்டு. வீட்டு உண்மையிலே தான் அப்படிதான். ஏடி, செத்த வீட்டுக்கு போகும்போது நம்ம விபூதி வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களே, சரி. பணத்துக்கு மட்டும் இத்தனை தண்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களே, அப்ப அது தீட்டு இல்லையா? அது ஏன்னா அவங்க சாமியோட சேர்ந்துட்டாங்கிறதுக்காக துண்ணூறு பூசி வச்சிருக்காங்க. சாமியோட சேர்ந்துட்டாங்க. அப்ப சாமியோட சேர்ந்துட்டார். அவங்க சாமியாச்சு கும்பிடுறோம்ல நம்ம, அப்ப செத்த ஒரு பிறகு. சாமி. சாமி சாமி இருக்க வீடு கோயில். அப்ப அங்க போறது தீட்டா? உட்காந்து 3 நாளைக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரொம்ப யோசிக்கிற, ரொம்ப தப்பு, அதை விடு. சரி. உனக்கு குடிசை கட்டி உள்ள விட்டுட்டு ஆமா. ஜாமான் போட்டாங்களா? என்ன ஜாமான் போட்டாங்க? வெள்ளி ஜாமான், பித்தளை ஜாமான், அதெல்லாம் போட்டாங்க. வெங்கல ஜாமான். அது பைத்தியம் முடிச்சவள. அது இல்லடி, குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போட்டிருப்பேன். ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. இது ஏன் போடுறேன்? பேய் பிசாசு வரக்கூடாதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்களா? பேய் பிசாசு வரக்கூடாது என்பதற்காக. அது எப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய மட்டும் பேய் தொடர்ந்து வந்து பிடிக்குமா? தீட்டுல பேய் வந்துரும். ஐயோ, இந்த தீட்டுங்கிற வார்த்தை என் காதை தீட்டுதுடா. ஐயோ, உண்மையதாங்க. தீட்டுனா பேய்க்கு ரொம்ப பிடிக்குமா? உண்மையிலே தான். அதுக்கு நக்க பேயா இருக்குமோ? உண்மைதாங்க. அது அல்லடி, பைத்தியம் முடிச்சவள. ஆ. அது பேய் பிசாசுக்காக போடுறது அல்ல. சரி. இன்னைக்கு சொல்றேன், சொல்லுங்க. தெரிஞ்சு வச்சுக்க. அந்த உலக்கை ஏன் போடுறாங்கன்னா, ஏன்? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்கை அப்படி தாண்டி தாண்டி தான் வரணும். அதான் சம்பிரதாயம். ஏன் மிதிச்சிட்டு வந்தா? அப்படி கேளு. மிதிச்சு வந்தா உருட்டி விட்டு கீழே விழுந்து புலந்துருவேன். கட்டைய பாரு. அந்த உலக்கையை தாண்டணும், அப்படி நின்று கீழே குனிஞ்சு பார்க்கணும். 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கும். அப்போ உன் மனசுக்குள்ள நினைக்கணும், ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்கைக்கு எதுக்கு ரெடி ஆயிருக்கு? இனி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணும், அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. ஆமா. விளக்கமாறு போடுறானே, அது ஏன்? கூட்டிட்டு உட்கார வைக்கிறதுக்கு தான். ஐயோ, அறிவே, எப்படி அறிவு பாத்தீங்களா? பொத்து அடியுது. கொஞ்சம் வேணுமா? பைத்தியமே, அது அல்ல. விளக்கமாறு ஏன் போடுறதுனா, ஏன் இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். என்ன சொல்றீங்க? அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. ஓ, கருக்கருவா போடுறானே ஏன்? ஏன்? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்ச உன் புருஷன் கருக்கருவால உன் குறவளைய குறன்னு அறுத்து போடுவாண்டியே. இதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த கருக்கரை எதுக்கு போறாங்கன்னு நான் சொல்றேன். உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு நீங்க அடுத்த பொண்டாட்டியை பாத்தீங்கன்னா இழுத்து கர்ற 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 கர்றன்னு பிடிச்சா அறுக்கிறதுக்கு தான் கருக்கரை போட்டிருக்காங்க. எதை? அதத்தான். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா இருக்கு. இருக்கு. இத கிளவி சொல்லவே இல்லையே என்கிட்ட. சரி, பரவாயில்ல, எதுவானாலும் நமக்கு சம்பிரதாயம் ஒண்ணுதானே. ஒண்ணுதான் நமக்குள்ள ஓ, சமாதானம். டோன்ட் டச். இந்த தொட்டுக்கிட்டு பேசல, ஏங்கிட்ட வேண்டாம். துறையம்மா இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா.
தோண்டச்சா ஏன் தொடப்படாதா? தொடப்படாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தேன். அது அன்னைக்கு. ஓ, அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இது இன்னைக்கு. இன்னைக்கு மூடு இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியாடி? ஆமா. ஐயோ அருளே. என்ன பண்ற? வெள்ளிக்கிழமையில லைட்டா தொட்டுக்கிட்டேன். ஓ அதுலயே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு வந்துட்டு இருக்க? பிசினஸா? எஸ். கம் ஆன் டெல் மீ. சொல்லவா? யா. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம் நல்லாடா. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம் நீராடையா. மாம்பழமா? ஆமா. மிக அருமையான வியாபாரம். உண்மைதான். மாதா ஊட்டாத சொத்தை மாங்கா ஊட்டும்டான்னா நல்ல வியாபாரம். மாம்பழமா? நீங்க என்ன பண்றீங்க? என்ன மாம்பழம் இது? மல்கோவா. இல்ல, பல சாதி மாம்பழம் இருக்கு. யார பத்தி என்ன சொல்றீங்க? இருமா, மாம்பழத்துல பல சாதி இருக்குமா? பல வகைன்னு சொல்லுங்க. அதாம்மா மல்கோவா, சரி. முதாத்தாத், ஆமா. காசாலட்டு, ஆமா. கல்லாமணி, காசாலட்டா? கல்லாமணி, பாலாமணி, யார் அது? நீலா. யார் அவங்கலாம்? யார் அவங்கலாமா? யார்? ஏய், மாம்பழத்தோட பேரு அப்படியா? பக்கி. சரி. ஆமாப்பா, அது பிள்ளைக்கு தெரியல கழுத. சரி, அதை விடு. ஆ. இது என்ன பழம்? மல்கோவா. ஏன் இப்படி ரொம்ப சப்பட்டா கிடக்கு? இல்லையே. சப்பட்டா மாம்பழமா? சீசன் இல்ல, கூடக்குள்ள மூடி இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. இல்லம்மா, சப்பட்டைன்னு ஒரு மாம்பழம் இருக்கு. சப்போட்டான் தான் இருக்கு, சப்பட்டன் கிடையாது. சப்போட்டாங்கிறது சப்போட்டா பழம் முடி. சப்பட்டைன்னு மாம்பழம் அண்ணா இருக்கா இல்லையானே? இந்த கேட்டுக்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், என் வார்த்தையில பொய் வராது. பைத்தியக்காரி, என்ன இப்படி முடிக்கிற? சொல்லுங்க. சரி. ஏன் இப்படி? இது சப்பட்டையா இருக்கும்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. என்ன விலை? இது வந்து 1 கிலோ 500 ரூபா. யோசிச்சு சொல்லு. 100 தானா பழம்? வேற யார் பழமா? இல்ல, உண்மையிலே இப்ப மாங்காய் 500. யோசிச்சு சொல்றியா? என்ன ஏங்க களவாண்டு விக்கிறீங்க? 1 கிலோ 500 ரூபாங்க. கிலோ 500 ரூபாயா? கொடுக்கலாம். அது 5000 கூட கொடுக்கலாம். அதுக்கு வேண்டாம், 500 ரூபா மட்டும் கொடுங்க போதும். மூஞ்சை பார்த்து பேசுங்க. ஆமா, அப்படி இல்ல, பழத்தை பார்த்து தான் பேசுறேன். ஹலோ, பழம் இருக்கு. இது ஒட்டு தோலாத்தான் இருக்கும். புடிச்சு இப்படி இழுக்கணும். ஹலோ, என்னங்க இன்னும் பழத்தை வாங்க கூட இல்ல, இழுக்குறேங்கிறீங்க. வாங்கிட்டு இழுக்கலாமா? அப்படி இல்லம்மா, மாம்பழத்தை எப்படி சாப்பிடும் இந்த பயில இருக்கலாம் தெரியல. வாயில தான். வாயில சாப்பிடாம குண்டில சாப்பிடாங்க. அது அல்ல, அப்புறம் கத்தி வச்சு அறுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்? செப்டிக் ஆயிடும். ஓ நான் சொல்லித்தரேன். சரி. முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். லைட்டா ஒரு நசுக்கணும். பழத்தை மறைக்க கூடாது. பழம் அங்க இருக்கு. காயா பழமான். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அங்க சொல்லுங்க, அவங்களுக்கு தான் புரியல. மாம்பழம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். கத 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 அலக்கு. சரி. மைதா மாவு மாதிரி அமுக்கிட்டு சரி. நல்லா குளன்னு வந்துடும். அப்போ நுனி இருக்கு வேற, அந்த நுனியை ஒரு சின்ன கடி கடிச்சு விட்டு இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். அப்படியே மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குலக்குன்னு வரும். உனக்கு அதெல்லாம் பக்குவம் இல்லை. சாப்பிட்ருக்கீங்களோ? சரி, நீ வாழைப்பழம் சாப்பிட்ருக்கியா? எனக்கு சளி பிடிச்சிருக்காங்க, சாப்பிட மாட்டேன். அது பூவம்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். முந்தம்பழம் இருக்குவாரு, பிடிக்காது. பிடிக்காதா? சளி பிடிக்காதா? சளி பிடிக்கும், அதனால சாப்பிட மாட்டேன். பிடிக்காதடி பைத்தியஞ்சிருக்குன்னு சாப்பிட்டு பாரு. தின்ன தின்ன தீராது. அப்படியா? தின்னுக்கிட்டே இருக்கலாம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அதான். அப்படியா? மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா, உன் மனசுக்குள்ளே என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா, இவரை கட்டிக்க சம்மதம்மா அப்படின்னு கேட்கலாம்னு ஆசை. கேட்டோம்னா அந்த பிள்ளை சண்டைக்கு வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? மாம்பழம் வைக்க வந்து அம்மா அம்மா மாமா இருக்க அம்மா பழத்தை அம்மா.
ஒன்னாங்காலம் ரெண்டாங்காலம் உண்மையிலேயே இந்த ஸ்டெப்புக்கு நீ ஒருத்தி தாண்டி உக்கால் ஈடு கொடுத்து ஸ்பீடு அடிச்சிருக்க. ஒரு உள்ள இந்த மாதிரி டம்மு டம்முன்னு கொடுத்து. ஹலோ மாமா மைக் அங்க இருக்கு. என்னங்க நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, மைக் அங்க இருக்குங்க. ஏன் நல்ல வரலாம் நான் கிட்ட நானே. மைக் அங்க இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க? நமக்கு இந்த டபுள் மைக்ல பேசணும் ஆசை. இந்த இருக்கு டபுள் மைக், இதுல பேசுங்க. கிட்ட கிட்ட இருக்கணும். அங்க இருக்கு பாருங்க. ஆமா சொல்லுங்க. நான் உன்னை கேட்கறேன். ஒண்ணுதானே கேட்க போறீங்க? நான் உன்னை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எங்க அம்மா அப்பாட்ட சொன்னா அப்புறம் உங்களை போலீஸ்ல கொண்டு பிடிச்சி வச்சிருவாங்க. அங்க வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல. உங்களை மட்டும் கொண்டு போட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் உனக்கு வீட்டு வேலை முழுசா தெரியுமான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். வீட்டு வேலை என்ன வேலை சொல்றீங்க? ஏங்க வீட்டுல அம்மிக்கல் இருக்கா? இருக்கு. அரைச்சிருக்கியா? அரைச்சது இல்லைங்க. அத சொல்லு. பூரா மிக்சியில போட்டு டொர்ரு 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 டொர்ருன்னு அடிக்கிறீங்க. ஆமா. அக்கால செமிக்க விட்டாத செமிக்காத மேண்ட மாதிரி தொர தொர தொரன்னு. ஆமாங்க. பாதியில கரண்ட் டைப் வச்சா என்ன பண்ணுவா? குழம்பு வைப்பியா, பேசாம இழுத்து கீழே ஊத்தி இப்படி பேசாம இருப்பியா? சும்மா தான் இருப்பேன். பெண்களுக்கு வீட்டு வேலையை எக்ஸசைஸ். ஓ. வீட்டுல உரல் இருக்கா? உரல் இருக்கு. உலக்க இருக்கு, இருந்த பிரயோஜனம் இல்லையே. யாரும் குத்துறது இல்ல. குத்துறது கிடையாது. யாரா குத்துறது பாத்திருக்கியா? பார்த்தது இல்லைங்க. சத்தம் கேட்டிருக்கியா? குத்துற சத்தத்தை ஏதோ அப்பப்ப கேட்டதா ஒரு ஞாபகம். செல்ல பாத்திருக்கியா குத்துறது? இல்ல நான் பார்த்தது இல்லைங்க. நான் எடுத்து தரேன். என்னது? குரோம்ல உள்ள போய் என்னது குரோனா? வீட்டு வேலை செய்வது எப்படி அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல எல்லா வேலையும் காட்டும். உரல் கீழே இருக்கும், உலக்க அப்படி மேல இருக்கும். எப்படி குத்தணும் சொல்லி தரேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு 30,000 ஒரு செல்லு வாங்கி கொடுங்க, காலைல பாக்குறேன். 30,000 ரூபாயில ஒரு செல்லு அதுக்கு நான் லைவா செஞ்சே காட்டுறேங்கறல்ல. இங்கேரு உலக்க அப்படி எடுக்குமோ மெதுவா அப்படி எடுக்கணும். போடுமோ ஏன் அப்படி எடுக்குமோ மெதுவா வரும். ஏன் அப்படி? அப்பதான் நெல்லுக்குள்ள இருந்து அரிசி புளுக் புளுக்குன்னு வெளியே வரும். இப்படி கையை தூக்கி குத்துற பாத்தியா? இது ஒரு எக்ஸசைஸ். ஓ, எப்படி எக்ஸசைஸ்? பெண்களுக்கு ஜிம்முக்கு போக வேண்டாம், இயற்கையாவே எக்ஸசைஸ் இருக்கு. துணி துவைக்கிற பார், அது ஒரு எக்ஸசைஸ். வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷின் இருக்கு, அதை என்ன பண்றது? அந்த மிஷினை தூக்கி போடி அடி முட்டார் முட்டார் உடைஞ்சிராது. அக்கா முகர கிடைப்பாரு. அம்மிக்கல்ல நீ அரைச்சிருக்கியா? அரைச்சது இல்லங்க. நான் சொல்லி தரேன். சொல்லி கொடுங்க. உட்கார். என்ன உட்கார் உட்கார். இப்படி இப்படி உள்ள இவ்வளவு அகட்டிட்டு உட்காராத. இங்க வா. அப்படி உட்கார். போய் இங்க அம்மிக்கல் இருக்கு. எப்படி? இங்க அம்மிக்கல் இருக்கு. எல்லாம் கவனமா பாத்துக்கறங்க. ஒரு துண்டு எடுத்துக்கறணும். இவர் ஒரு துண்டு எடுத்து இப்படி மூடிக்கறணும். மூடிக்க. மிளகா தெரிச்சு விழுந்துட கூடாது. பட்டு புடவை கரையாகி போயிடும். எரிச்ச தாங்க முடியாத அப்புறம் இவரு இப்படி மூடிக்கிட்டு கரெக்ட் 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 அரை நல்லா அரை என்ன அரைக்கிற என்ன புள்ள பத்திருக்காங்க. இப்படி ஒரு வேலை இருக்கா? அரைக்க தெரியல ஒரு ஏழை. ரொம்ப உதவாங்க பாரு நீ என்கிட்ட. அருள் ரொம்ப ஆசைப்பட்டாப்புல. அதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க, காலை பிடிச்சல் தான் கிட்டத்துல வந்துடும். அது இன்னைக்கு தான் நெசம். உன்னை மனசார விரும்புறேன். அப்படியா? நீ என்னை விரும்புறியா? அது என்னமோ தெரியலங்க, என்ன மாயமோ தெரியலங்க. ஐயோ, உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசுல படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்குங்க. அது படக்கு படக்குன்னு அடிக்க வரைக்கும் தான் நீ உசுரோட இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? அந்த படக்கு படக்கு நின்றுக்குச்சுன்னா தூக்கிடுவாங்க, ஊதிடுவாங்க. தெரிஞ்சுக்க. அதனால எப்படி நினைச்சிருக்கீங்க? வவா வஞ்சிடமா வவா வஞ்சிடமா வந்தால் என்னை தருவே வந்தால் கண்ணீரமா தந்தால் என்னை இங்குதாரே நீ காவலே நீ பாதி நான் பாதியாக வவா
தணிக்காதோ அம்மாடி நீ கொண்டது ஆத்தாடி தாங்கதம்மா உன் வண்டி கூத்தாடும்போது பூச்சென்று நோகாதம்மா போதும் போதும் பவரங்கிடமானே வந்தால் என்னை தருவேன் அங்குட நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே நான் கூட நினைத்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் புதுத்தேனே ஆசைகள் எனக்கும் நன்மென்று இருக்கு அழைத்தன சொத்துவது பொன் வண்டி கூத்தாடும்போது பூச்செண்டு நோகாதம்மா கால் மீது கால் வைத்து பேசு கல்யாண நாள் இல்லையா காலம் நேரம் ஏன் பவரங்கிடமானே வந்தால் என்னை தருவேன் காட்டி நீ காவலை நீ பாதி நான் பாதியாக பவரங்கிடமானே வந்தால் என்னை தருவேன் வந்தால் கண்ணீரமாறு வந்தால் என்னை செல்லக்குட்டி தூங்கிட்டியா சாண்டி முழிச்சுக்கோ பொழுது விடிஞ்சிருச்சா ஏங்க என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படியா உனக்கு எதுவும் ஆசை இருந்தா ஓப்பனா சொல்லு உங்களை பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியுமா வருது ஓப்பா காதல் எப்படி ஓப்பா சொல்லு ஏ ராசாவே வா ராசாத்தி ஆஹா மெத்தையிட்ட தத்தை எல்லவோ சின்ன விழி ஜாடை மெல்ல மெல்ல சொன்னதொரு சேதி என்ன என்ன முத்து நகை ரத்தினங்கள் புன்னகையில் சொல்லிக்க ராஜாவே ஓ ராஜாத்தி பாடுங்குயிலே பஞ்சவர்ண கிளியே தோழி சேர்ந்தா என்ன படுரதத்தை அச்சடிச்ச ஏ ராதா நீ பாபா ஏ ராதா நீ பாபா ஆடை காலம் மாலை நேரம் நீ வந்த மயக்கம் அதிகாலை வரை இன்னும் இருக்கும் ராஜாவே ஓ ராஜாத்தி மெத்தையிட்ட தத்தை அல்லவோ நீயும் இருக்கு இன்னொருத்தி எதுக்கு உன்னை போடாகுமா ஆசை இருக்க அந்தரங்கள் எதற்கு பொன்ன போலாகுமா நான் பிஞ்சு நீ கொஞ்சு நான் பிஞ்சு நீ கொஞ்சு கோடை காலம் மாலை நேரம் நீ எங்கு வந்த மயக்கம் அதிகாலை வரை இன்னும் இருக்கும் ராஜாவே ராஜாத்தி மெத்தையிட்ட தத்தை அல்லவோ சின்ன விழிச்சாடு சொன்னதொரு சேதி என்ன என்ன முத்து நகை ரத்தினங்கள் புன்னகையில் சொல்லிக்க ராஜாத்தி அப்பாடா தப்பிச்சோம்டா சாமி இவளை நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு கொண்டு என் பொண்டாட்டிட்ட விளக்கமா தெரிவாங்கவா எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் தவமுருகன் சார்பாக டான்ஸாக நடிக்கும் சாந்திஸ்ரீ அவர்களுக்கும் அண்ணன் அரியரன் அவர்களுக்கும் 50 ரூபாய் என்பது அளித்துள்ளார்கள்.